இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் பத்தி பார்க்கலாங்க. இதுல பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்க்கான விலையை பாத்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைகோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிளாஸில் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஹைகோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹைகோர்ட்டை பற்றி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு, எந்த பார்ட்டில் வருது, அப்புறமேட்டு ஹைகோர்ட்டோட ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு தான் இல்லைங்களா? ஆனால் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஹைகோர்ட் எத்தனை இருக்குன்னா 25 தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 28 ஹைகோர்ட் இருக்கணும். ப்ளஸ் யூனியன் டெரிட்டரியில் சேர்த்துனோம்னா 36 இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட 25 தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ எப்படி எதை வச்சு நமக்கு ஹைகோர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கிளாஸில் நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துடலாம். சரியா? அதே மாதிரி நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையரிங் ஏஜ் 65. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிட்டையரிங் ஏஜ் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கான பதிலும் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க கிளாஸ்க்குள்ளார போகலாம். சரி, இப்போ பாருங்கள் என்னென்ன ஆர்டிக்கல் இதை பற்றி சொல்லுது. ஹைகோர்ட் பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு பாருங்கள். ஆர்டிக்கல் 214லேருந்து 231 வரைக்கும் சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக பார்த்துக்கணுங்க. ஓகேவா? ரொம்ப க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்கள், பார்ட் 6 சுப்ரீம் கோர்ட் பார்ட் 5, ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 6. ஸோ கொஸ்டின்ஸ் வருங்க, கண்டிப்பாக வரும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா ரொம்ப கிளியராக பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். இப்போது போன சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுட்டு இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல் நமக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஃபெடரல் கோர்ட்டுன்னு பிரிட்டிஷ்காரங்க நமக்கு வச்சுருந்தாங்க. நம்மலாம் அந்த கோர்ட்டு சொல்கிறது பிரகாரம் தான் நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். சார் அப்போ ஹைகோர்ட்டு சார்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருந்ததுன்னா, எஸ், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் 1862ல் நாம் இதை இந்த பாலிட்டியோட ஹிஸ்ட்ரி நடத்தும் போது இந்த பிட்ச் இந்தியா ஆக்ட், ரிலேஷன் ஆக்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தோம் இல்லையா? நான் அப்பயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். 1862ல் அந்த கிளாஸ் நம்ம யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்காதவங்கன்னா போய் பாருங்கள் அந்த கிளாஸையும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1862ல் பிரிட்டிஷ் நமக்காக கோர்ட் உருவாக்குனாங்க. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜாக்சன் துரை. ஸோ அப்புறம் அவர் ஒரு கலெக்டர். ஸோ அப்போ அவங்களுக்கு ஜாக்சன் துரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடக்கிற பிரச்சனையை அவங்க கோர்ட்டுக்கு போய் தான் தீர்த்துப்பாங்க. அப்போது பிரிட்டிஷ் உருவாக்கின கோர்ட்டுக்கு போய் தான் தீர்த்துப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கோர்ட் இருக்கணும்ல, அந்த கோர்ட்டு தாங்க இதெல்லாம். ஓகேவா? மெட்ராஸ்லேயே கோர்ட் இருந்தது. அப்போது பிரிட்டிஷ் ஆரம்ப காலகட்டத்தில் 1862ல் 3 இடத்துல ஹை கோர்ட்டு கட்டுனாங்க. ஓகேவா? அந்த 3 இடம் பாருங்க, ஒன்று கல்கத்தாவில், இன்னொன்று பாம்பேல, இன்னொன்று மெட்ராஸில். ஓகேவா? 3 இடத்துல அவங்க கோர்ட் வச்சாங்க. ஸோ 1862ல் 3 இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அலகாபாத்தில் கட்டினாங்க. ஸோ இப்போ அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அலகாபாத்தில் கட்டினாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 3 தான் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 25 இருக்குது. 2019ல் தான் 25th ஹைகோர்ட் கட்டினாங்க. 25th ஹைகோர்ட் 2019ல் தான் கட்டினாங்க. ஓகேவா? அது எந்த ஊரில் கட்டினாங்கிறது உங்களுக்கு ஹோம்ஒர்க் போய் பாருங்கள். யூடியூப்லலாம் சர்ச் பண்ணுங்கள்.
நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. 25th ஹைகோர்ட் வந்து எப்போ கட்டினாங்க, எங்கே கட்டினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இதெல்லாம் அப்டேட், ஏன்னா இது முன்னாடி 23 தான் இருந்தது. ஸோ 23 இப்போ 25 ஆயிடுச்சு. அப்டேட் பண்ணிக்கணும் நம்மள. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் 25 தான். எத்தனை ஹைகோர்ட் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் 25 தான். சரிங்க, இப்போ இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சாச்சா? நாம் இப்போ வந்து ஆர்டிக்கலுக்குள்ளார போகலாம். ஸோ ஆர்டிக்கல், ஹைகோர்ட்டோட ஆர்டிக்கல் வந்து 214லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ 214ஓட ஆர்டிக்கல் என்னன்னு பாருங்க. ஹைகோர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட், மாநிலங்களுக்கு உயர் நீதிமன்றம் இருக்கணும். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே ஒரு நீதிமன்றம் இருக்கணுன்ற கணக்கு வச்சா 36 யூனியன் டெரிட்டரிஸும் சேர்த்தியே சொல்கிறேன், ஒன்றிய பிரதேசங்களையும் சேர்த்தியே 36 ஹைகோர்ட் இருக்கணும். ஆனால் நமக்கு 25 தானே இருக்குது. ஸோ அந்த கதை என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1950 வரைக்கும் இப்படி தாங்க இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கணும்னு தான் இருந்தது. ஓகேங்களா? ஏன் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1956 வரைக்குமே அப்படி தான் இருந்தது. பாருங்கள், 1950 ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்னன்னா, High Court existing in province becomes the High Court for corresponding state. அதாவது 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துச்சு இல்லை, நமக்கு அரசியல் அமைப்பு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஹைகோர்ட் இப்போ இருக்கிற ஹைகோர்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அரசியல் அமைப்பு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்க, 1950க்கு பிறகு அப்போது நடைமுறையில் இருந்த உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் 1950 சொன்னாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 36 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ வந்து 36 இடத்துக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல ஹைகோர்ட்டுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா டாமன் டையூ, இப்போ கோவா, இதெல்லாம் வந்து சின்ன இடம். ஸோ அந்த இடத்துக்கு போய் ஹைகோர்ட் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரியான இடத்துல 2 ஹைகோர்ட் வேணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இடங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் கூட தேவையில்லை. பாண்டிச்சேரி மாதிரியான இடங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் கூட தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி, சின்ன இடம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1956 7th அமெண்ட்மெண்ட்ல ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன பாருங்க, ஆனால் 7வது சட்ட திருத்தம் 1956 பாராளுமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொது உயர்நீதிமன்றம் செயல்பட சட்டம் அமைக்கலாம் என்று கூறப்பட்டது. அதாவது என்னன்னா, 2 இடத்துக்கு ஒரு பொது உயர்நீதிமன்றம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 ஹைகோர்ட் இருக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் அந்த ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்றது இல்லை. பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 மாநிலங்களுக்கு ஒரு பொது உயர் நீதிமன்றம். ஆமாவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கல்கட்டாவில். இப்போ கல்கட்டாவில் இருக்க கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1862 உருவாக்குனாங்கல்ல, அது இன்னும் இருக்குது. அந்த கோர்ட்டு பாருங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பிரச்சனையும் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கிற பிரச்சனையும், இது அந்தமான் அண்ட் நிக்கோபாருங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஆமாவா? ஸோ இப்போ இந்த எல்லா நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கல்கட்டா கோர்ட்டுக்கு தான் போகணும். அடுத்து பாருங்க, பாம்பே கோர்ட் என்ன, மகாராஷ்டிரா, கோவா, தத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ. ஸோ இப்போ இது எல்லா இடத்துல நடக்கிற பிரச்சனையும் நீங்கள் பாம்பே கோர்ட்டுக்கு போய் தான் தீர்த்துக்கணும். ஸோ அதுதான் அந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சொல்லுது. இன்னும் பாருங்க, மெட்ராஸில் பாருங்க, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட், நம்ம இப்போ பார்த்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம் பாருங்க. இதில் ஒரு கொஸ்டின், ஒரு விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு ஹைகோர்ட்டை குறைக்கிறதுக்கும் இன்னொரு ஹைகோர்ட்டை உருவாக்குறதுக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் ஜட்ஜை பற்றி பேசவே கிடையாது, ஹைகோர்ட்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஒரு ஹைகோர்ட்டை குறைக்கிறதுக்கும் ஒரு ஹைகோர்ட்டை இன்னொரு புது ஹைகோர்ட் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாருக்குங்க உரிமை இருக்குது? பிரசிடெண்ட்டுக்கா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கா? இல்லை, பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுறது மூலியமா தான் ஒரு ஹைகோர்ட்டை உருவாக்கலாம் அல்லது ஒரு ஹைகோர்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது யாருங்க? பார்லிமெண்ட் தான். இப்போ ஒருவேளை பார்லிமெண்ட் வந்து பாண்டிச்சேரிக்கும் வந்து ஹைகோர்ட் வைக்கணும்னு கேட்டு சட்டம் போட்டிருந்ததுன்னா உருவாக்கி தான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹைகோர்ட்டை உருவாக்குறது, ஹைகோர்ட் தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஜட்ஜை பற்றி சொல்லவே இல்லை,
அதுக்குள்ளார எத்தனை ஜட்ஜ் இருக்கணும், எவ்வளோ பண்ணணும், அதெல்லாம் பற்றி நான் பேசவே இல்லை. ஒரு ஹைகோர்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 214. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்து ஆர்டிகல் 215. எஸ், சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருந்த அதே அதிகாரம் தாங்க ஹைகோர்ட்டுக்கிட்டே இருக்கு. ஹைகோர்ட்டில் நடக்கிற கேஸும் பதிவு செய்யப்படும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் வீடியோ பார்த்துட்டு ஹைகோர்ட் பாருங்க. அப்போ தான் அது புரியும் உங்களுக்கு. ஒரு கண்டினியூஷன் அப்போ தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஹைகோர்ட் பாருங்க. ஹைகோர்ட் டு பி எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்த மாதிரியே தான் ஒவ்வொரு வழக்குமே ரெக்கார்ட் பண்ணப்படும். நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வந்திருக்குன்ட்டு நம்ம யூடியூப்பில் நெட்டில் பார்க்கலாம், கூகுளில். ஸோ எல்லா தீர்ப்பும் இருக்கும். அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை சுப்ரீம் கோர்ட்லேயே சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் நடத்தும் போதே. இப்போ ஹைகோர்ட் நடத்தும் போது சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து அந்த கொடுத்த தீர்ப்பில் ஏதோ ஒரு தப்பு இருக்குமோன்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அந்த தீர்ப்பை படிப்பாங்க. ஒரு தீர்ப்பெல்லாம் 1000 பேஜ் வரும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்த அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பு வந்து 1000 பேஜுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீர்ப்பை படிப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். ஏன்னா அது பெரிய ஒரு சென்சேஷனலான இஷ்யூ இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஹைகோர்ட்டும் நிறைய சென்சேஷனல் இஷ்யூஸ்லாம் எடுத்துருக்கு கையில். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை படிப்பாங்க உட்காந்து. படிச்சுட்டு கொடுத்த தீர்ப்பில் வந்து தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் ஹைகோர்ட் டு பி எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஓகேவா? அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹைகோர்ட். சரிங்க, ஹைகோர்ட் உருவாக்கியாச்சு, நம்ம சொல்லியாச்சு 2-3 மாநிலங்களுக்கு கூட நீங்கள் ஒரே ஒரு ஹைகோர்ட் வச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. இப்போது அந்த ஹைகோர்ட்டில் எத்தனை ஜட்ஜ் இருக்கணும், எத்தனை வயசில் அவங்க இருக்கணும், யார் அதுக்கு தலைமை தாங்குவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்லேயே கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குதுங்க. கான்ஸ்டியூஷன்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு அமைப்பு. நம்ம குடும்பத்தோட ஃபேமிலி கான்ஸ்டியூஷன் எப்படின்னா குழந்தைங்க, அம்மா, அப்பா, இதுதான் கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஹெட் யார்? அப்பா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொல்லிட்டேன் போன கிளாஸில் பார்க்கும்போது 33 ஜட்ஜ் இருப்பாங்கங்க. அதுக்கு ஒரு சீஃப் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருக்கு பேர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இப்போ இந்த ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான மக்கள் தொகையை கொண்ட ஊர்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், குஜராத், இதெல்லாமே ஒவ்வொரு மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு ஜட்ஜை வைக்க முடியாது இல்லையா? தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமாக தேவைப்படலாம், உத்தரப்பிரதேஷுக்கு ஜாஸ்தி தேவைப்படலாம் இல்லையா? ஏன்னா அங்கெல்லாம் உத்தரப்பிரதேஷ் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். கேரளாவுக்கு இன்னும் கூட கம்மியாக தேவைப்படலாம். ஸோ அப்போ அதனால ஹைகோர்ட்டில் பர்டிகுலராக ஜட்ஜை வைக்கவே முடியாதுங்க. இத்தனை ஜட்ஜு தான் எல்லா ஹைகோர்ட்டுக்கும் இருக்கணும்னு வைக்க முடியாது. ஆனால் ஜட்ஜஸ் வைக்கலாம். அந்த ஜட்ஜுக்கு ஒரு சீஃப். ஓகேவா? ஸோ ஹைகோர்ட்டில் இருக்கிற அந்த சீஃப், இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஹைகோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைகோர்ட்டுக்கு ஒரு சீஃப் இருப்பாருங்க. அவர் தான் சீஃப் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ்னு இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்குமே அவர் தான் தலைமை தாங்குவார். அவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்ல மாட்டோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் ஹெட்டோ அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஹைகோர்ட்டுக்கு யார் ஹெட்டோ அவர் சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ பாருங்க, அதை தான் நான் சொன்னேன். ஈச் ஹைகோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ். ஏன்னா வந்து அதர் ஜட்ஜஸோட எண்ணிக்கை குறிப்பிடல, ஏன்னா எண்ணிக்கை மாறும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறும். கான்ஸ்டியூஷனில் கிளியர் கட்டான எண்ணிக்கை கொடுக்கல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுதாங்க அந்த கான்ஸ்டியூஷன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹைகோர்ட்டில் ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்குமே ஒரு சீஃப் இருப்பார், அவருக்கு கீழே ஜட்ஜஸ் இருப்பாங்க. ரைட். இப்போ அடுத்து இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? நான் சொன்னது தான் தமிழாக்கத்தில் இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன பார்த்தீங்களா, வேறுபடும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை வேறுபடும். ரைட். இப்போ அடுத்து இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? அது ஆர்டிகல் 217 சொல்லுது. சரி, ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப், இவர் தான் சீஃப் இருக்கணும்னு எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? ஸோ இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்லைட் டவுட் வரும். கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரா இல்லை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாராங்கிற ஒரு ஸ்லைட் டவுட் வரும். ஓகேவா? அந்த டவுட்டுக்கு பதில் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் தாங்க அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனால்
கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணும். ஓகேவா? கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் மட்டும் போதுமா? ஸோ சட்டத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சவர் யாருங்க? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ அப்போது மாநிலத்தில் இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்னர்கிட்டையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டையும் கேட்கணும். இப்போ இத்தனை பேர் இருக்காங்க ஜட்ஜி, இதில் யார் தலைமை போடலாம் அப்படின்னு அவங்க கேட்கணும். பிரசிடென்ட் கேட்டுட்டு அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் பிரசிடென்ட் போடணும். பாருங்கள் பாயிண்ட்டு. எஸ் பாருங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு போடல. சிஜேன்னா சீஃப், சீஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் சி, ஜஸ்டிஸ்க்கு ஜே. ஓகேவா? ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். ஆஃப்டர் கன்சல்டிங், ஆலோசனை செஞ்ச பிறகு யாருக்கிட்டங்க? ஆஃப்டர் கன்சல்டிங் ஆளுநர், கவர்னர்கிட்டையும் அப்புறமேட்டு என்னதுங்க சீஃப் ஜஸ்டிஸ் கிட்டையும் கேட்டுட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதிட்டு கேட்டுட்டு குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹைகோர்ட் வந்து உருவாக்குறது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது பார்லிமெண்ட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆர்டிகல் 2. ஸோ இன்னும் இது இருக்கா? அதர் ஜட்ஜஸ், மித்த ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. அதர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கங்கிறத முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ வந்து அதர் ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டில் இருக்கிற அதர் ஜட்ஜஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாநிலத்தோட கவர்னர் அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸை கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ அதர் ஜட்ஜஸை சேர்த்தும் போது நாம் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸையும் செலக்ட் பண்ணிட்டோம்ல, அவங்களையும் சேர்த்திக்கணும். அப்போது ஒரு சீஃபை செலக்ட் பண்ணுறதுக்கு கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட பிரசிடென்ட் கன்சல்ட் பண்ணும். அதர் ஜட்ஜஸை சேர்த்தும் போது கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 3 பேர்த்தையும் கேட்டு தான் ஒரு நீதிபதியை சேர்த்த முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் பாலிட்டி வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறது. பாலிட்டியில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குரூப் எக்ஸாம்ஸில் கேட்கப்படுறதுக்கான காரணம் இதுதான், அந்த டஃப்னஸ் லெவல். கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வர அந்த டஃப்னஸ் லெவலால் தான் இது. ரெகுலராக கிளாஸ் பாருங்கள், இந்த வீடியோவே கூட ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? சரிங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி, மிச்ச ஜட்ஜஸ் எப்படின்ட்டு? ஓகே, இப்போ அடுத்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன். இவங்களுக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? இதில் ஏன் நான் இதை வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போது இவங்களை பிரசிடென்ட் தானே செலக்ட் பண்ணுறாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதும் பிரசிடென்ட்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாருன்னு பாருங்கள், நல்லா பார்த்துங்க. கவர்னர். ஹைகோர்ட் இருக்கலாமா வேணாமான்னு சொல்கிறது பார்லிமெண்ட்டு, ஹைகோர்ட்டுக்குள்ளார இருக்கிற ஜட்ஜஸை செலக்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டு, அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது கவர்னர். பார்த்தீங்களா, 3 வித்தியாசமான இதில் தான் நம்ம அதிகமாக வந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கறது இல்லை. அதனால தான் நம்ம ஈஸியாக கொஞ்சம் மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கான ஏரியா இதெல்லாம். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. 3 தான். ஓகேவா? பிரசிடென்ட்டு, பார்லிமெண்ட்டு, கவர்னர், 3 தான். சரியா? தெளிவாக பார்த்துக்குங்க. ரைட், ஓகே. இப்போது நான் சீஃப் ஜஸ்டிஸை செலக்ட் பண்ணிட்டேங்க. ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸை செலக்ட் பண்ணோன்னே அவர் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. உங்களுக்கு நான் அந்த ஏஜும் சொல்லிடுறேனே, ஹைகோர்ட்டோட ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 62. ஓகேவா? ஹைகோர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 62. இப்போ 62க்கு அப்புறம் அவர் வாதாடலாமா முடியாதா? அவர் ஜட்ஜுங்கிற பதவியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஆனால் வாதாடலாமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் ஆர்டிக்கல் 220 ரொம்ப கிளியராக சொல்லுது பாருங்க. என்ன அப்படின்னா, உயர் நீதிமன்ற நிரந்தர நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு, நல்லா பார்த்துக்குங்க, உச்ச நீதிமன்றம் மற்றும் மற்ற நல்லா பார்த்துக்கணும், மற்ற உயர் நீதிமன்றங்கள் தவிர வேறு எங்கும் வழக்கறிஞராக வாதிட முடியாது. அதாவது சுப்ரீம் கோர்ட்லேயும் மற்ற உயர் நீதிமன்றங்களுக்கு அவர் வாதாடலாம், இதுதான் அர்த்தம். ஓகேவா? சரி சார், இப்போ இது எப்படி சார் அப்போ வேற எங்கே தான் அவர் வாதாட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தாரோ அந்த கோர்ட்டில் அவர் வாதாட முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அதான் மற்ற உயர் நீதிமன்றங்கள்.
எல்லா இடத்துலையும் வாதாடலாம்பா, ஆனால் நீ ஜட்ஜாக இருந்த அதே கோர்ட்டில் போய் வாதாடக்கூடாது. ஏன்னா இவர் வந்து இந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜாக இருந்தவர், ஸோ வந்து இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் 220. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதில் வேணால் வாதாடலாம், அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த இடத்துல அவர் வாதாடக்கூடாது. இதுதான் 220. ஓகேவா? சரிங்க. இப்போ அடுத்து 221 சேலரி வந்து 2018க்கு அப்புறம் மாற்றிட்டாங்க. ஓகேவா? 2018க்கு அப்புறம் மாற்றிட்டாங்க. இதே தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் மாற்றிருந்தாங்க, அது என்னங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்து ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவருக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்துக்குங்க. முன்னாடி வந்து 90,000 இருந்தது, இப்போ வந்து 2.5 lakhs. ஓகேவா? 2,50,000 ரூபா. மித்த ஜட்ஜஸ்க்கு முன்னாடி 80,000 இருந்தது, இப்போ வந்து 2.25 lakhs, 2,25,000 ரூபா. சரி சார், இப்போ மாற்றிட்டாங்களே, யார் மாற்றினது? பிரசிடெண்ட்டா, பார்லிமெண்ட்டா, கவர்னரா? இந்த கொஸ்டின் இருக்குது இல்லை, பதில் வாங்கிக்கிங்க. ஹூ டிசைட்ஸ் த சேலரி ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஊதியத்தையும் மித்த நீதிபதிகளின் ஊதியத்தையும் நிர்ணயம் செய்வது யார்? பாராளுமன்றம். ஓகேவா? 2018 மோடி கவர்மெண்ட் தான் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிங்க. அப்போ வந்து ஹைகோர்ட் இருக்கணுமா வேணாமா, ஹைகோர்ட்டோட எண்ணிக்கையை டிசைட் பண்ணுறதும் ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸோட சேலரியை டிசைட் பண்ணுறதும் பார்லிமெண்ட் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க. இப்போ அடுத்து ஆர்டிகல் 222 ஒரு 222 பார்த்துருங்க, அதுக்கப்புறம் அந்த கதை சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஒரு ஜட்ஜை வந்து ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சரிங்க. இதில் வந்து 2 விஷயம். ஃபஸ்ட்டு, ஒரு ஜட்ஜை வந்து இந்த கோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, சார் இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தெல்லாமா கான்ஸ்டிடியூஷனில் சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பற்றி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. விஜய் தஹில் ரமானேன்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணனால அவங்க அந்த பதவியவே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் இதுன்ட்டு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் 3 கோர்ட் இருக்குங்க. ஆரம்பத்தில் 1862 ஆரம்பித்தாங்கல்ல, அந்த 3 கோர்ட்டு தான். என்னென்னு பார்த்து உங்களுக்கு தெரியல, என்னென்ன ஊருங்க? கல்கட்டா, பாம்பே, தமிழ்நாடு. சரியா? இந்த 3 கோர்ட்டு தான் எபிக்ஸ் கோர்ட்டு. ஹைகோர்ட்லேயே கொஞ்சம் ஒரு மேல் பதவி வகிக்கக்கூடிய கோர்ட்டு. ஓகேவா? மித்ததெல்லாம் அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அவங்களுக்குள்ளார அந்த கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குள்ளார இது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி போல இருக்குது. ஓகேவா? அப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அவங்கள வந்து வேற ஒரு ஊருக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு, இன்செக்யூராக ஃபீல் ஆயிடுச்சு. யூஸ்வலாக அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுற மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவான ஒரு விஷயந்தான். இது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அதனால் இந்த அதிகாரத்தை யாருக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை கூட எதுக்கு கான்ஸ்டியூஷனில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லை. இது ஒரு பெரிய இஷ்யூ தமிழ்நாட்டில். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் நடந்த விஷயம் இது. ஸோ அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஒரே அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கிட்ட தான். ஓகேவா? பாருங்க, பிரசிடென்ட்டுக்கிட்ட தான். The judge of the high court can be transferred only by the president. குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனால் பாருங்க, இந்த தமிழாக்கத்தில் பிராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க, என்னன்னு, இந்திய தலைமை நீதிபதியின் ஆலோசனைக்கு பிறகு. ஓகேவா? அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணும். யாருங்க இந்திய தலைமை நீதிபதி? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட ஹெட் இருக்காருல்ல, அவர்கிட்ட இவங்க கேட்கணும். பிரசிடென்ட் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 222 இது ரொம்ப முக்கியங்க. 222 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து 223 ஆர்டிகல் 223 என்ன சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் படிக்கும் போதே நம்ம பார்த்துருப்போம். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தோம், அடாக் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தோம். ஸோ அடாக் ஜட்ஜ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஆர்டிகல் 223 பாருங்க, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? இது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் எந்த இதை பற்றி பேசுது? ஹைகோர்ட்டோட ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 சிச்சுவேஷன் வரும். ஒன்று, அந்த பதவி காலியாக இருந்தா, அல்லது அவர் தற்காலிகமாக லீவ் போட்டுட்டா,
இன்னொன்று அவர் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் அவரால் அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னா, இந்த 3 காரணங்கள்னால ஒரு ஹைகோர்ட் என்ன பண்ணிக்கலாம், அடிஷனல் சீஃப் ஜஸ்டிஸ் அவரை சேர்த்திக்கலாம். ஓகேவா? ஸோ அது யாருங்க சார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் எல்லாம் யூஸ்வலாக அப்பாயிண்ட் பண்ணுறது யாரு? எஸ், பிரசிடென்ட். ஓகேவா? கவர்னரோ பார்லிமெண்ட்டோ கிடையாது, பிரசிடென்ட் தான். கவர்னரோட வேலை என்ன? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும்தான். ஓகேவா? அப்போது ஹைகோர்ட்டோட ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். அப்போ அவரே தான் இவரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் தி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். குடியரசுத் தலைவர் தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ அடுத்து அடிஷனல் ஜட்ஜஸ், கூடுதல் நீதிபதி. ஆர்டிகல் 224 கூடுதல் நீதிபதி. இவங்களெல்லாம் எப்போ கூடுதல்? பேர்லேயே பார்த்தீங்களா, அடிஷனல். கூடுதல். ஏற்கனவே ஜட்ஜ் இருக்கிறாங்க, இன்னும் கூடுதலாக தேவைப்படுது. எப்போ இதெல்லாம் நடக்கும் தெரியுங்களா? when there is excess of work in pending. நிறைய கேஸ் இருக்குங்க, நிறைய கேஸ் பார்த்தா அவங்களால பண்ணவே முடியாது, அவ்வளோ கேஸ் இருக்கும். ஸோ அந்த சமயங்களில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வழக்க முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதல் நீதிபதிகளை சேர்த்திக்குவாங்க. அவங்களாம் தற்காலிக நீதிபதி தான். ஓகேவா? ஸோ பார்த்துங்க, கூடுதல் நீதிபதியை அவங்க சேர்த்திக்குவாங்க. ஸோ அதான் அடிஷ்னல் ஜட்ஜஸ். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடிஷ்னல் ஜட்ஜஸ் எதுக்கு, ஆக்டிங் ஜட்ஜஸ் எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரிங்க. இப்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ரிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹேபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், செஷ்யூரரி, ப்ரொஹிபிஷன், கோவரண்டோ, இந்த 5 இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஆள் காணாமல் போயிட்டாரு, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுது, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க ஏன்னு ஒரு கோர்ட்டுக்கு போய் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பாதிப்புனா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் இல்லையா? ஸோ அதோட அர்த்தம் வந்து ஹை கோர்ட்டுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கூட போகலாம். அதுக்கான அர்த்தம் வந்து ஹை கோர்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் ஹை கோர்ட்டுக்கும் போகலாம், இல்லை ஹை கோர்ட்டுக்கு இல்லை நான் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறேன் அப்படின்னாலும் போகலாம். ஏன்னா நம்ம போன கிளாஸில் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஹை கோர்ட்டு போயிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் போகணும். ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தான் நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் ஹை கோர்ட்டுக்கு நான் போகிறேன். இப்போ ஒரு கொஸ்டின் வருது, சார் ஹை கோர்ட்டுக்கு ரிட்ஸ் வழங்குற அதிகாரம் இருக்கா? ரிட்ஸ்னா என்னங்க? நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸில் நடத்தும்போது அதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபண்டமெண்டல் அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், வரிசையாகவே வருவோம், அப்போ தான் இது புரியும். ஜஸ்ட் லைக் தட்னு இதுக்கு வந்துடாதீங்க. இல்லை தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரிட்ஸ் வழங்குற அதிகாரம் ஹை கோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதுதான் ஆர்டிகல் 226. அப்போது உயர்நீதிமன்றத்துக்கு என்ன இருக்குது? நீதி பேராணை வழங்கும் அதிகாரம் இருக்கிறது. எந்த சட்டத்தின் மூலிமா? யார் சார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 226 எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து ஆர்டிகல் 227. இப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது? அதுக்கு கீழே சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறத ஹை கோர்ட்டும் சபார்டினேட் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது எல்லாமே கேட்கணும். ஆமாவா? சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுதான் ஃபைனல். அதே மாதிரி தாங்க ஹை கோர்ட்டுக்கும் ஒரு பவர் இருக்குங்க. ஆர்டிகல் 227ல் பவர் டு சூப்பரண்டன்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் பை ஹை கோர்ட். இப்போ ஹை கோர்ட்டுக்கு கீழே என்னென்ன கோர்ட் இருக்குதோ அது எல்லாமே ஹை கோர்ட் சொல்கிறத தான் கேட்கணும். ஓகேவா? உச்ச நீதிமன்றம் தனக்கு கீழுள்ள தீர்ப்பாயம் மற்றும் நீதிமன்றங்களை மேற்பார்வையிட அதிகாரம் கொண்டுள்ளது. ரைட்டுங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹை கோர்ட்டுக்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹை கோர்ட், அதாவது என்ன அப்படின்னா, வழக்கினை உயர் நீதிமன்றத்திற்கு மாறுதல் செய்யலாம். இப்போ ஹை கோர்ட்டுக்கு கீழே வந்து ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த வழக்கு வந்து ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லை சரியா பண்ணல, அல்லது வந்து அந்த ஹைகோர்ட் ஜட்ஜே நான் இதுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு கையில் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கையில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹை கோர்ட். கீழே நடக்கிற வழக்கில் ஏதாவது இழுபறி இருக்குது, இல்லை அவங்க சரியாக பண்ணலன்னு நினச்சா ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை வாலண்டரியாக எடுக்கலாம். அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹை கோர்ட். ஓகேவா? இல்லை அந்த கீழே சபார்டினேட் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஃபேவராக வரல அப்படின்னா, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன், இது ஹை கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகலாம். ஓகேவா? அந்த அதிகாரம் உங்களுக்கு வந்து ஆர்டிகல் 228ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ அந்த கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சீஃப் ஜஸ்டிஸை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது ஹை கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டேன்.
பிற ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். போதுமா இவங்கெல்லாம் ஒரு கோர்ட் நடத்துறதுக்கு? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு உட்காந்துருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு அம்மா டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாவா, அட்வொகேட்ஸ்லாம் வாதாடிட்டு அவங்களோட ஃபைலை வந்து சார் இதை கொடுத்துருங்கன்னா கீழே இருந்து கொடுப்பாங்க. படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஜட்ஜுக்கிட்ட. ஸோ அப்போ அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தாங்க. ஸோ இப்போ அவங்களையெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? அதை பற்றி கான்ஸ்டியூஷனில் எதுவுமே சொல்லி அப்படின்னு கேட்டால் தப்பு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 229 சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தின் அதிகாரிகள் மற்றும் பணியாட்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வெள்ளை கலரில் ஷர்ட் போட்டு கையில் குச்சி வச்சுக்கலாம் நின்றுருப்பார், பார்த்துருக்கீங்களா? தவாலின்னு நினைக்கிறேன் இல்லையா அவர் பேர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆட்களை பற்றி கூட கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 229. சரிங்க, இப்போது இவங்களை எல்லாத்தையும் நியமிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கிட்டயா, கவர்னர்கிட்டயா, அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டயா, அல்லது பிரசிடென்ட் கிட்டயா? இவங்க 4 பேருமே கிடையாது. ஒரு ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ், சர்வன்ட்ஸ் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த கன்சர்ன்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த ஹைகோர்ட்டோட ஹெட்டே சீஃப் ஜஸ்டிஸ் தானே. அதுக்குள்ளார யார் வேலை செய்யணும்னு அவர் தான் முடிவு எடுப்பார். அவங்களோட சேலரி வந்து கவர்னர் டிசைட் பண்ணுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களோட சேலரி வந்து கவர்னர் டிசைட் பண்ணுவார். ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் கன்சர்ன்டு. ஓகேவா? உயர்நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் பணியாட்களை நியமிப்பது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஆனால் அவர்களின் சம்பளத்தை நிர்ணயம் செய்வது ஆளுநர். இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் டு யூனியன் டெரிட்டரி. சுப்ரீம் கோர்ட் நடத்தும் போதே நான் தெளிவாக சொன்னேன். இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வரும், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அதிக பவர் கொடுக்கறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி படிக்கும்போது புது மாநிலங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து நான் போன எக்ஸாம்பிள் சொன்னதே தான். போர்ச்சுகீஸ் வந்து பிரெஞ்சுக்காரங்கக்கிட்ட இருந்தது, நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ புதுசாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியாகவே ஆக்கிக்கிட்டோம். அப்படி புதுசாக ஒரு மாநிலத்தை நம்ம கூட சேர்த்தும் போது அந்த மாநிலமும் ஹைகோர்ட்டுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்து போர்ச்சுகீஸ் பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்து பாண்டிச்சேரி நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாண்டிச்சேரி வாங்கினதுனால அந்த மக்கள் வந்து நான் வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்தேன், உங்கள் ஹைகோர்ட்டுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த நாடும் அந்த ஊரும் நம்மளோட ஹைகோர்ட்டுக்கிட்ட தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நம்ம சேர்த்தணும், ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஹைகோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வருது, அதிகார வரம்புக்குள்ளே தான் வருது. அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷனை யார் விரிவாக்குறது? நமக்கு தெரியும், முன்னாடியே பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும் யார் வந்து இந்தியாவை, எந்தெந்த மாநிலம் வந்து இந்தியாவுக்குள்ளார இருக்கணும், எந்தெந்த மாநிலம் இந்தியாவுக்கு வெளியே இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து ஆப்வியஸாக பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் ஹேஸ் த ரைட் டு எக்ஸ்டெண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் டு யூனியன் டெரிட்டரி. ஸோ அதான் சொன்னேன்ல, எத்தனை மாநிலம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், எத்தனை ஹைகோர்ட் எக்ஸ்ட்ரா பண்ணணும், கம்மியாக இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட்டாக இருக்கும்போது இதையும் பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஓகேவா? சரிங்க, இப்போ கடைசியாக நான் சொன்னேன் இல்லையா, 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு ஒரு காமன் ஹைகோர்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டப்பூர்வமாக இருக்கணும்ல ஒரு கான்ஸ்டியூஷனில். ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் 231. ஓகேவா? 2 அல்லது அதற்கு மேல் உள்ள மாநிலங்களுக்கு பொது உயர்நீதிமன்றம் அமைக்கும் அதிகாரமும் நமக்கு என்னங்க கொடுத்துட்டாங்க கான்ஸ்டியூஷன்லேயே. ஸோ இது அமைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஹைகோர்ட்டில், பெருசாக குழப்பிக்க வேணாம். ஸோ இதுதான் சுப்ரீம் கோர்ட், இதுதான் ஹைகோர்ட். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயங்க, ஹைகோர்ட்டோட ஜட்ஜை வந்து எப்படி, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை வந்து எப்படி பதவி நீக்கம் செய்யறதுங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் ஹைகோர்ட்டுக்கும். என்னது, லோக்சபாலையோ ராஜ்யசபா 2 அவையிலையுமே நீங்கள் வந்து அவரை ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா கோரிக்கையை எழுப்பலாம். ஸோ கோரிக்கையை எழுப்புறதுக்கு ஒருவேளை லோக்சபாவில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 100 பேர், ராஜ்யசபாவில் ஆரம்பிச்சிங்கன்னா 50 பேர். ஸோ ராஜ்யசபாவில் நீங்கள் 100 பேர் கையெழுத்து போட்டு இவர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நேராக என்ன பண்ணிடலாம், ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துடணும். ஒருவேளை ராஜ்யசபாவில் ஆரம்பிச்சிங்கன்னா சேர்மன் கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? சேம் சுப்ரீம் கோர்ட் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள்
ஹைகோர்ட் ஜட்ஜையும் இது பண்ணணும். இது வரைக்கும் எந்த ஜட்ஜையும் பதவி நீக்கம் செஞ்சதில்லை. அது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிளும் கூட. அப்படி நடக்காது சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப ரேரு. இது வரைக்கும் நடந்ததில்லை. எந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜையும் பதவி நீக்கம் செஞ்சதே இல்லை. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னங்க? 62. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டோட அடிஷ்னல் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஹைகோர்ட்டில் அடிஷ்னல் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது? இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனசில் நிற்கும். 222 ஆர்டிகல் 222 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர்டிகல் 111 111 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 222 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 123 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 123 வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங், அவசர சட்டம் 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்டிகல்ஸ் டக்குன்னு மறந்துடும் இல்லையா? ஸோ அதனால் சொன்னேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஹைகோர்ட் நடத்தியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஏதாவது கிளாஸ் நாங்கள் போட்டோம்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.